நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாவதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜ்யத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர், யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒத்திருந்த இரட்சிப்பவர், காடல் கடலை வைத்தவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒவ்வொரு நொடியிலும் தந்தை போலிருப்பவர். நான் ஃபரிஸ்தா அப்படிங்கிற 31 நாள் பட்டியினுடைய 20வது நாள் 18/1/1996 நாளுடைய முரளியை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சதா சக்திசாலியான நிலையில் இருக்கணும் அப்படின்னா, சதா பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, சுப சிந்தனை மற்றும் சுப சிந்தகர்கள், தனக்காக நல்ல எண்ணங்கள், மற்றவங்களுக்காக நல்ல எண்ணங்கள் உடையவர்கள் ஆகுங்கள். இதுதான் இந்த முரளியினுடைய தலைப்பு. இது 18 ஜனவரி முரளிங்கிற இருக்கிறனால பாபா ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னு பின்னாடி பார்க்கலாம். ஆனால் ஹோம்ஒர்க்கான டைம் லிமிட் கொடுத்தாரு. அது என்ன டைம் லிமிட்? 2 மாதம் கொடுத்தாரு. 2 மாதம் கேப்பு. 2 மாதத்துக்கு 2 விஷயத்தினுடைய ஹோம்ஒர்க் கொடுத்தாரு பாபா. வீணான எண்ணங்கள் மற்றும் வீணான நேரத்தை செலவழிப்பது, இந்த 2லேருந்தும் முக்தி அடையணும், விடுபடணும். பாபா சொல்கிறாங்க, இதை எப்படி மிச்சப்படுத்துறது, இதுலேருந்து எப்படி விடுபடுறது, அதுக்கான ஐடியா நீங்களே பண்ணிக்கோங்க. அதுக்கான பிளான் பாபா உள்ளே சொன்னார். எப்படி இந்த சக்திகள் விரயமாகுது, நேரம் விரயமாகுது, அதுலேருந்து எப்படி விடுபடணும், அதை எப்படி மிச்சப்படுத்தணும், சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விதி சொன்னார். கண்ட்ரோலிங் பவர் அப்புறம் ரூலிங் பவர், இந்த 2 விதி, இந்த 2 பவர் மூலமாக நம்ம இந்த 2ஐயும் நம்ம பாதுகாக்க முடியும், வேஸ்ட் ஆகாமல். அதனால் பாபா சொன்னாங்க முரளியில், மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கை கால்கள் எப்படி நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குதோ அதே மாதிரி மனசும் நம்ம சொல்ல பக்கம்லாம் வர்ற மாதிரி இருக்கணும். எப்படி நம்ம இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்போ நம்மளுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக மூச்சு காற்றின் மீது இருந்தது. இப்போ மூச்சை நம்ம கண்ட்ரோல் வாட்ச் பண்ணும்போது மனசு கண்ட்ரோல் ஆச்சு, அதையும் பார்த்தோம் இல்லையா? நல்லா மனசு கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ மூச்சை பாருங்கன்னு சொன்னால் நம்ம மூச்சை பார்த்தோம், வாட்ச் பண்ணோம். அதே போல் நம்ம இதய துடிப்பை பாருங்கன்னு சொன்னால் அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவு கண்ட்ரோலிங் பவர் அந்த நேரத்தில் இருந்தது. இப்போ ஸ்தூலமான முறையில் நம்ம கண்ட்ரோல் எவ்வளோ பண்ண முடியுது, அதே போல் சுட்சமான விஷயத்துலேயும் மனம் புத்தியின் மீதும் கண்ட்ரோல் இருக்கணும். அதனால் முதல் ஹோம்ஒர்க் பாபா சொன்னது, வீணான எண்ணம் மற்றும் வீணான நேரத்திலிருந்து விடுபடணும், முக்தி அடையணும். 2வது ஹோம்ஒர்க் பாபா சொன்னாங்க, சுயராஜ்ய அதிகாரிகளாக இருந்தீங்களா இல்லை கர்மேந்திரியங்களுக்கு வசம் ஆயிட்டீங்களா? ஸ்வ அப்படின்னா சுயராஜ்யம் அப்படின்னா ஆத்மா ராஜ்யம் பண்ணுது.
இந்த ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் பாபா சொன்னாங்க, எந்த ஒரு காரியத்திலையும் ஊக்கம் உற்சாகம் இருக்குது அப்படின்னா அந்த காரியம் ரொம்ப நல்லாயிரும் எப்போவுமே. இதை சொல்லிக்கிட்டு அப்புறமா பாபா அந்த ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. பாபா அதனால் முதல்ல என்ன பண்ணார், ஊக்கம் உற்சாகம் கொடுத்தாரு. 2 மாதத்துக்காக இருந்தாங்க, புட்டிங்க ஊக்க உற்சாகத்தை, அப்புறம் செய்யுங்க. ஜனவரி மாதம் 18 ஜனவரி வரைக்கும் மட்டும் புருஷார்த்தம் கிடையாது. அந்த ஹோம்ஒர்க்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணார். ஹோம்ஒர்க் கொடுத்த பிறகும் ஒரு வார்த்தை சொன்னார் பாபா இந்த முரளியில், எந்த அளவு நீங்கள் அட்டென்ஷன் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு பாபாவும் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவார். அதனால் முதல் இடை கடை 3ஐயும் பாபா முதல்ல செட் பண்ணிட்டார். இந்த ஹோம்ஒர்க்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அப்படி ஈஸியாக அப்படி அந்த டெக்கரேட் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் இப்போ செய்ய வேண்டியது நம்மளுடைய வேலை. இந்த ஹோம்ஒர்க்கை பாபா கொடுத்தது, இந்த ஹோம்ஒர்க்கை எப்படி ஊக்கம் உற்சாகத்தோடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பாபா என்ன ஊக்கம் உற்சாகம் நமக்குள்ள நிறைச்சாரோ அந்த ஊக்கம் உற்சாகத்தோடு நம்ம செய்யணும். இந்த முரளியிலேருந்து எடுத்த பாயிண்டில் வந்து பரிஸ்தா அப்படின்னா இதில் ஒரு பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பரிஸ்தா என்றால் சம்பூர்ண நஷ்டமோகா ஸ்மிருதி சுரூப், மோகத்தை முழுமையாக வென்ற ஸ்மிருதி சுரூபமான ஆத்மா. அப்படி நிலையில் இருக்கிறவங்க தான் ஃபரிஸ்தா. 2வது ஃபரிஸ்தா அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கிறவங்க. 3வது ஃபரிஸ்தா என்றால் 2+1. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்க்கலாம். ஃபரிஸ்தா என்றால் சம்பூர்ண நஷ்டமோகா ஸ்மிருதி சுரூபம். யார் இதில் இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. இதில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து நஷ்டமோகா, அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். நஷ்டமோகா அப்படின்னா 2 வார்த்தை தானே. எதை நஷ்டம் பண்ணணும்? மோகத்தை நஷ்டம் பண்ணணும். மோகம் அப்படின்னு நம்ம ஹை லெவலில் புரிஞ்சிட்ருக்கோம். பையன் மேலே மோகம் இருக்கக்கூடாது, பொண்ணு மேலே மோகம் இருக்கக்கூடாது, வண்டி மேலே மோகம் இருக்கக்கூடாது, வண்டியில் ஸ்க்ராட்ச் ஆனால் கூட கண்டுக்காதுங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு விட்ருங்க. வண்டி மேலே எவ்வளோ மோகம் இருக்குல்ல. ஐஃபோன் வச்சுருக்குறோம் அப்படின்னா, சாதாரண ஃபோனே வச்சுருக்கோம் அப்படின்னா கூட அதுலேயே மோகம் இருக்குல்ல. கீழே விழுந்தால் மனசு உடஞ்சி போயிடுது. சரி ஐஃபோனாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். மொத்தத்தில் ஃபோன் மேலே மோகம் இருக்கக்கூடாது. இப்போதைக்கு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிறது யார்? இந்த ஃபோன் தானே. 1 மணி நேரம் ஃபோனை பிரிஞ்சிருக்க முடியுமா? சார்ஜ் போட்டால் கூட சிலவங்க வந்து சார்ஜரோடே சுற்றுவாங்க. 1 செகண்டு கூட பிரியறதுக்கு மனசு இல்லாத ஒரு பொருளாகி போயிடுச்சு இந்த ஃபோன். அப்போ அதிகமான மோகம் அதுக்கு மேலே தான் இருக்குது. தூக்கத்தில் கூட பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறோம் டைம் பார்க்குறதுக்கு, காலையில் அலாரம் அடிக்கும். இந்த மாதிரி அந்த ஃபோனுங்கிறது நம்மளோட பிணைஞ்சிருச்சு. அந்த மோகம் வந்து அதை விட ரொம்ப சூட்சமானது. இந்த நம்ம இது வரைக்கும் பார்த்ததை விட ஏன்னா உடல் மேலே இருக்கக்கூடிய மோகம் அதுதான் மிகவும் சூட்சமானது. அதாவது இந்த ரோல் மேலே மோகம். நம்ம இப்போ நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ரோல் மூலமாக என்னெல்லாம் ஐடென்டிஃபை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோமோ நமக்குள்ளே இல்லை வெளியில். எப்படி பழைய காலத்தில் இருந்தது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் வீட்டில் நான் தான் பெரியவன், அப்போ எல்லோரும் நான் சொன்னால் கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தது. அந்த நேரத்தில் யாரும் சொன்னதை கேட்கலன்னா 2 சாத்துவாங்க. ஏன்னா அவ்வளோ மோகம் இருந்ததில்ல ஏன்னா அந்த என்னுடைய ஐடென்டிட்டி அந்த நேரத்தில் நான் அப்பா இல்லை நான் பெரியவன் அப்படிங்கிற ஐடென்டிட்டியில் நம்ம வந்து அவ்வளோ மூழ்கி இருந்தோம். அப்போ கேட்கல, யாராவது கேட்கல அப்படின்னா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, எப்படியாவது கேட்க வச்சிடணும் அப்படின்னு. சரி இப்போ இங்கே வந்தாச்சு. இங்கே வந்தப்பறம் என்னாச்சு, நான் சீனியர், இத்தனை வருஷமாக ஞானத்தில் இருக்கேன், இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் இருக்கிறேன், இந்த சென்டரில் இருக்கிறேன், இல்லை இத்தனை வருஷமாக நான் கிளாஸ் கேட்டுட்ருக்கேன், இல்லை நான் வந்துருச்சு இல்லையா. அப்போ நான்கிறது என்னது? அதில் மோகம், அட்டாச்மெண்ட். பாபா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விசேஷத்தாவை நிரப்பியிருக்காரு. எல்லாருக்குள்ளேயுமே விசேஷத்தா இல்லாதவங்களே கிடையாது அப்படின்ட்டார் பாபாவே. அந்த விசேஷத்தாவை பாபா என்ன எதுக்காக கொடுத்துருக்காரு? காரியத்தில் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணால் அது அதனுடைய இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். ஆனால் நம்ம கிடைச்ச விசேஷத்தாவை மேலே நமக்கு அட்டாச்மெண்ட் வந்துடுது. நான் ரொம்ப கரெக்டான ஆள், டைமுக்கு வந்துடுவேன். ஒருத்தர் ஒரு நாள் லேட் ஆகிட்டீங்க, அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க டெய்லி நீங்கள் லேட்டாக தான் வருவீங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்? என்ன பார்த்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு தோணும்ல. நீங்கள் டெய்லி சமைச்சிட்ருக்கீங்க, ஒரு நாள் திடீர்னு வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் சமைக்கிறது டேஸ்ட்டாகவே இல்லையே, டெய்லி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? மனசு உடஞ்சி போயிடும்ல, சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். அடுத்த நாள் சமைக்க தோணுமா? என்ன தேவை சாப்பிடுங்க போங்க, யாரும் என்னன்னாலும் சமைச்சு சாப்பிட்டுக்குங்க, என்னவோ பண்ணுங்க போங்கப்பா அப்படின்னு மனசு உடஞ்சிடும்ல. இல்லைன்னா செஞ்சால் கூட மனசு இல்லாமல் செய்வோம். என்னத்தை
ஒரு குஷி இருக்காது, ஊக்கம் உற்சாகம் இருக்காது. என்ன செஞ்சாலும் இவங்க குறை தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்திலே சமைப்போம். அப்போ குஷி இல்லாமலே இருக்கும். இன்னொரு பக்கம் சில பேர் இப்படியும் சொல்லுவாங்க, உன் கையால் தண்ணியே எடுத்து கொடுத்தா கூட டேஸ்ட்டாக இருக்குது, ரசம் வச்சா டேஸ்ட்டாக இருக்குது, நீ மோர் வச்சாலும் மற்றவங்க கலக்கிறத விட நீ கலக்கினா நல்லா இருக்குது. இந்த மாதிரி சிலர் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு நம்ம போதையில் இருந்திருப்போம். திடீர்னு இப்படி ஒருத்தர் சொன்னோன்னா நம்மளை கூடவே எப்பவுமே இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும், மனசு சுக்கு நூறா உடஞ்சி போச்சு, பல துண்டுகளாயிரும். டெய்லி டைமுக்கு கரெக்டாக வர்ற ஆள், பார்த்து டைமுக்கு வர்ற ஆள் என்ன பார்த்து டைமுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் மனசு உடஞ்சி போயிடுது. இப்படி சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க, டெய்லி அமிர்த வேலைக்கு எந்திரிச்சு யோகா மட்டும் செய்கிறீங்க, டெய்லி முரளி கிளாஸ் அட்டன் பண்ணி எத்தனை வருஷமாக பாபா வீட்டிலே இருந்து பாபாவுடைய பிரம்மா போஜனம் சாப்பிட்ருக்கீங்க, வெளியே எங்கேயும் போகிறதில்ல, எந்த ஒரு தீய சங்கமும் கிடையாது, உள்ள பிகேஸ் தான் இருக்காங்க சரண்டர்ஸுக்கு, வெளியில் சாப்பிட்றதும் இல்லை நீங்கள், ஆனாலும் இப்படி தான் இருக்கிறீங்க, என்ன மாற்றம் இருக்கும் உங்கள்கிட்ட, திருந்தது இல்லை, இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும், 20 வருஷமாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஆனாலும் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டா என்ன ஆகும், மனசு உடஞ்சி போகுமா? ஆமாம், ரொம்ப உடஞ்சி போயிடும். அந்த ஒரு இது ஃபுல் டே இல்லை ஒரு வாரத்துக்கு கூட நம்மளை பாதிச்சுட்டு இருக்கோம், உள்ள உறுத்திட்டே இருக்கும். இப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம ஐடென்டிட்டி அப்படி உருவாக்கி வச்சுருக்கோம் நம்மளை பற்றி, நான் இன்னார் அப்படின்னு, நான் நல்ல சமையல்காரன், நான் கரெக்டாக டைமுக்கு வர்றவன், நான் எல்லா இதுலேயும் ரெகுலராக இருக்கிறவன், டெய்லி 2 மணிக்கு எழுந்திரிச்சு யோகா பண்ணுறவன் அப்படின்னு நம்மளை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். மற்றவங்க சொல்லலாம் கூட நம்மளே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், நான் பெரிய ஆள் அப்படின்னு. அதில் ஏதாவது அது தடைப்படுற மாதிரி ஏதாவது சொன்னால் அப்படி கோவம் டக்குன்னு வந்துடுது, இல்லை மனசு உடைஞ்சு போயிடுது. நம்ம என்ன நடிச்சிட்டு இருக்கிறோமோ அது மேலே மோகம், நடிப்பு மேலே மோகம், தன் மேலே மோகம் இல்லை, இது தன்னுடைய நடிப்பின் மேலே மோகம், தன்னுடைய கேரக்டர் மேலே மோகம். ஒருத்தர் அப்படி தான் ஒரு நாடகம் நடித்தார், அதில் ராஜாவாக நடித்தார், பல நாடகங்கள் நடித்தார் ராஜாவா, அதனால் அவருக்கு ராஜா கேரக்டர் மட்டும்தான் எப்போவுமே கொடுப்பாங்க. அப்புறம் அவருக்கு எங்கே போனாலும் வேஷம் போடாத நேரத்தில் கூட, நார்மல் நேரத்தில் கூட நான் ராஜா மாதிரி நினைப்பார், நான் ராஜா. அந்த கேரக்டர் மேலே மோகம் வந்துடுச்சு. அந்த கேரக்டரில் நடிக்கும்போது அங்கே மரியாதை கொடுப்பாங்க, வெளியில் அந்த மரியாதை கொடுப்பாங்களா? ஆனால் அதனால் அவருக்கு நிறைய ஹர்ட் ஆச்சு. இந்த மாதிரி நமக்கும் நம்மளுடைய கேரக்டர், இந்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தின் மேலே மோகம் வந்துடுது. நான் டெய்லி அமிர்த வேலை யோகா கரெக்டாக பண்ணுறேன், 4 to 4:45 இல்லை 2 to 5 டெய்லி முரளி கிளாஸ் 1/2 மணி நேரம் யோகா முன்னாடி பண்ணுறேன், 1/2 மணி நேரம் பின்னாடி பண்ணுறேன், இது நல்ல விஷயம். அதே நான் கட்டிகிட்டு இருந்தால் என்ன ஆகும்? குஷியாக செஞ்சால் சந்தோஷமான விஷயம். இந்த நான் அப்படிங்கிற அந்த இடத்துல வரக்கூடிய நான்கிறது கூட ஒரு மோகம். ஏன்னா ஆத்மா எல்லாத்துலேயும் கடந்தது இல்லையா, கண்ணுக்கு தெரியாதது. இந்த விஷயங்கள் அது கட்டி போடுது. மோகம் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? எந்த இடத்துல ஹர்ட் ஆகிறோம், துக்கம் ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல மோகம் இருக்குன்னு அர்த்தம். துக்கம் வரல, ஃபீலிங் வரல அப்படின்னா அந்த இடத்துல மோகம் இல்லை, துக்கம் ஃபீலிங் வருது அப்படின்னா அந்த இடத்துல மோகம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் செக் பண்ணி பார்க்கணும் நம்மளே. திடீர்னு ஒரு துக்கம் வருது, நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, ஓ என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய கதாபாத்திரத்தின் மீது ஒரு அட்டாக் வந்திருக்கு, என் மேலே வரல, அந்த கதாபாத்திரத்தின் மேலே அட்டாக் வந்திருக்கு. அந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கணும், நான் ஆத்மா, இந்த ஐடென்டிட்டி கிடையாது, இது 84வது ஐடென்டிட்டி, 84வது ஒரு அடையாளம், அவள் அம்பிட்டு தான். அப்படி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா செக் பண்ணி, அப்போ நமக்கு ஃபீலிங் வராது, நம்ம அந்த மோகத்தில் போய் மாட்ட மாட்டோம். இல்லைன்னா துக்கம் ஃபீல் ஆகும். அவங்கள யார் சொன்னாங்களோ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் கடுப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருமா, அவங்கள திருப்பி அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணணும், அவமானப்படுத்தணும், பழிக்கு பழி வாங்கணும், அது வரைக்கும் மனசு ஓயாது. அவங்களுடைய ஒரு குறையை கண்டுபிடிச்சி சொன்ன பிறகு தான் மனசு சாந்தியாகும், அதுக்கு பிறகு தான் ஊருக்கே போகணும், அது வரைக்கும் இங்கே தங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது வரைக்கும் ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும். என்னை பற்றி சொன்னாலும் குழம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரா, நான் செஞ்ச குழம்பு சரியில்லை, நான் செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் சரியில்லை, நான் சுட்ட தோசை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு, நான் சுட்ட ஆப்பம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் சுட்ட புட்டு நல்லா இல்லைன்ட்டாரு. அப்போ விடக்கூடாது, அவர் நாளைக்கு சமைப்பார்ல, அவர்கிட்ட குறையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மெனக்கெட்டு அதுலேயே மும்முரமாக இருக்கிறது. இந்த வேலையிலேருந்தெல்லாம் விடுபட்டலாம் நம்ம செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா.
என்னுடைய சமையலை குறை கூயினாய், நாளைக்கு பாரு உனக்கு உப்பு அள்ளி போடுறேன், நீ எப்படி சாப்பிட்றன்னு பாரு, நாளைக்கு மிளகாத்தூள் அள்ளி போடுறேன், நாளைக்கு குழம்பு தண்ணியாக வைக்கிறேன், நாளைக்கு சாதத்தை கொலைய விடுறேன், நாளை ஒரு வாரத்துக்கு உப்புமா தான். இந்த மாதிரி திட்டமிட்டு பழி வாங்கும் முறையெல்லாம் நிறைய நடக்குது. அதனால இதில் காரணம் என்னது? மோகம். தன்னுடைய விசேஷத்தன்மையின் மேலே இருக்கக்கூடிய மோகம். இப்போ ரியலைஸ் பண்ணி ஆத்மாங்கிற நிலையில் வந்துட்டோம் அப்படின்னா அப்போ என்னாகும்? ஸ்மிருதி ஸ்வரூபம் ஆயிரும், ஆத்மா ஸ்வரூபத்தில் வந்துடுறோம். ரியலைஸ் பண்ணலன்னா எந்த ஸ்மிருதி ஸ்வரூபத்தில் இருந்தோம்? அந்த விசேஷத்தாவனுடைய அட்டாக் மேலே ஸ்மிருதி ஸ்வரூபமாக இருந்தோம். அதுவே ரியலைஸ் பண்ணினா ஆத்மா இது என்னுடைய ரோலு, இது நான், ஆனால் சோலு, நான் ரோல் இல்லை, நான் சோல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்டு, நம்ம அந்த துக்கத்துலேருந்து விடுபட்டலாம். இதுதான் ஸ்மிருதி ஸ்வரூபம், கம்ப்ளீட்லி ஜீரோ. அதனால் நான் தேவையில்லாத ஐடென்டிட்டி, ஒரு நம்மளை பற்றி ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்குறோம், அதுன்னு நினச்சிட்ருக்குறோம். அந்த எல்லா விதமான மாயனுடைய முகமூடியிலிருந்தும் நம்ம வெளியே வரணும், நஷ்டமோக ஆகணும். ரெண்டாவது ஃபரிஸ்தா என்றால் ஃபாஸ்ட். தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தண்ணி 3 ஃபார்மில் எப்போவுமே இருக்கும். சயின்ஸில் படித்தது, எந்த ஒரு பொருள் அது திடத்தன்மையோடு இருக்குது, திரவத்தன்மையிலே இருக்குதோ, வாயுவாகவும் இருக்குது. 3 ரூபத்திலையும் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேள்வி வரும்போது சயின்ஸில் இந்த தண்ணி தான் வரும். தண்ணி எப்போ சாலிடாக இருக்குது, திடப்பொருளாக மாறுதோ அப்போ அதுக்கு பேர் ஐஸு. அது அப்படி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு, ஐஸாக இருந்துருச்சுன்னா அதை கஷ்டப்பட்டு நம்ம தான் அதை எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுவே அது திரவத்தன்மையோட லிக்விடாக இருக்குது அப்படின்னா அது ஓடுது, பள்ளத்தை நோக்கி ஓடுது, இப்படி நதி ஓடுது இல்லையா, அதே போல். ஆனால் நதி, ஆறு ஓடுது அப்படின்னா ஆறு சில நேரம் அழுக்காகவும் இருக்குது. அங்கே என்னெல்லாம் அழுக்குகள் இருக்கோ அது சுமந்து அது போகுது. அதுவே அது ஒரு ஸ்ட்ரீமாக மாறிடுது, ஆவி நீராவியாக மாறிடுது, இல்லைன்னா பனியாக மாறிடுது, மேகமாக மாறுது. மேகமாக மாறிடுச்சு, எப்போ மாறுதோ அந்த தண்ணியானது அப்போ அவ்வளோ மேலே பறந்துடுது. அதே போல் ஃபரிஸ்தா கூட பறக்குது, பறக்கும் தன்மை தான் ஃபரிஸ்தா. இப்போ நான் அப்படிங்கிற அந்த அழுக்கு எப்போ நீங்குதோ அப்போ அது பறக்குது, லேஸ் ஆகுது, அதன் மூலமாக பறக்குது. இப்போ ஃபரிஸ்தா அப்படின்னா ஃபாஸ்ட், ஸ்பீடு. முரளியில் பாபா சொன்னாங்க, பிரம்மா குமாரிகளுடைய பகவான் பிரம்மா அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. எப்போ அவர் சரீரம் விட்டாரோ அப்போ பகவான் போயிட்டாரு, அப்போ இந்த பிரம்மா குமாரிகள் அப்படியே அழிஞ்சு போயிடுவாங்க, இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காரியனுக்கு இல்லை, நம்ம பார்க்குறோம். ஏன்னா காரியத்தை செஞ்சுட்டு இருந்தது அந்த பிரம்மா கிடையாது, பிரம்மா பாவம், அவரே ஒரு கிராமத்து சிறுவன், நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது செஞ்சிட்டு இருந்ததெல்லாம் சிவ பாபா மேலே இருந்து செய்ய வச்சுட்டு இருந்தார் பிரம்மா மூலமாக. அதனால் பிரம்மா போனால் கூட காரியனுக்கு இல்லை, காரியம் நடந்துட்டு தான் இருந்தது. அப்போ முதல்ல அவர் இருக்கும்போது இருந்ததை விட ஸ்பீட் அதிகமாயிடுச்சு அவர் போன பிறகு, பிரம்மா போன பிறகு. பிரம்மா இன்னைக்கு சரீரம் விட்டாரோ அதுக்கு பிறகு தான் பல வெளிநாடு குழந்தைகள் உருவானாங்க, பல பேருக்கு சாட்சாத்காரம் கிடைச்சது, நிறைய பிகேஎஸ் ஃபாரின்லலாம் உருவானாங்க சாட்சாத்காரத்தின் மூலமாக. ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார், திடீர்னு எந்திரிச்சு ராத்திரி ஏதோ ஒன்று வரைஞ்சாரு, மறுபடியும் தூங்கிட்டார். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு, அவர் ஒரு மேப் வரைஞ்சிருக்காரு அவருக்கே தெரியாமல். அந்த மேப்பில் போய் பார்த்தா அங்கே பிரம்மாகுமாரிகள் சென்டர் இருக்குது. அவர் பிகே ஆகிட்டார். பிகே ஆனப்புறம் சொன்ன அனுபவம் இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய சேவைகள், இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நிறைய பிகேஎஸ் ஃபாரின் பிகேஎஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கனெக்டட் இதே மாதிரி தான் இருக்குது. அதனால் பாபா முரளியில் ஒருத்தர் சொன்னாங்க, பிரம்மா பாபா எப்போ அவ்யக்த ஆனாரோ அப்போ நிறைய அநேக ஆத்மாக்களுடைய பாக்கியம் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு கோல்டன் சான்ஸ், நிறைய பேருடைய பாக்கியம் அங்கே ஓப்பன் ஆச்சு. அப்போ ஸ்பீட் அதிகமாயிடுச்சுல்ல. அப்போ ஃபரிஸ்தா அப்படின்னா என்னாச்சு? ஸ்பீடு, வேகம். பாபா சரீரம் விட்டப்பறம் தான் ஃபரிஸ்தானார்னு அப்படி கிடையாது. அவர் சாகாரத்தில் இருக்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவர் ஃபரிஸ்தாவாக இருந்தார். அப்புறம் சரீரம் விட்டப்புறம் ஒரு ஃபரிஸ்தா ஆகிட்டார் ஒரிஜினலாக. சாகாரத்தில் பிரம்மா இருக்கும்போதே நிறைய பேருக்கு ஃபீல் ஆச்சு, ஃபரிஸ்தா அப்படின்னா அவரை தான் பார்த்து தான் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி உருவாச்சு, ஃபரிஸ்தானா இப்படி தான். ஏன்னா அந்த ஃபீலிங் பாபாக்கிட்டேருந்து வந்தது.
ஃபரிஸ்தாவினுடைய ஃபீலிங், இந்த விடுபட்ட தன்மை. நம்ம கொஞ்சம் பொறுப்புலேயே நமக்கு தலை சுற்றுது, மயக்கம் வந்துடுது, டிப்ரெஷனில் போயிடும். ஆனால் அவருக்கு எவ்வளோ பொறுப்பு இருந்தது, முழு உலகத்தினுடைய பொறுப்பு இருந்தது. தலை எப்போ எப்படி இருந்திருக்கும். ஆனால் தலை நம்மளாக இருந்தால் என்ன பண்ணும், ஒரு சின்ன சென்டரவே மேனேஜ் பண்ண முடியல, ஒரு கீதா பாடசாலை மேனேஜ் பண்ண முடியல, ஒரு டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ண முடியல, தலை சுற்றுது. அவருக்கு உலகம் ஃபுல்லாக அது இருக்கும். அப்போ எப்படி இருந்திருக்கும். ஆனாலும் அவர் லைட்டாக இருந்தார், ரொம்ப விடுபட்டு இருந்தார், ரொம்ப அன்பாக இருந்தார். வெறும் விடுபட்ட அன்பான நிலை மட்டும் கிடையாது, கவலையற்ற மகாராஜாவாக இருந்தார் பிரம்மா. வண்டர்ஃபுல். எப்போ இந்த அளவுக்கு நம்ம லைட்டாக ஆகிட்டோம், எதுவுமே என்னை பாதிக்கலை அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுடைய ஸ்பீட் அதிகமாகிடும், பறப்போம், நம்ம பறந்துகிட்டே இருப்போம். நம்ம மைண்டு எவ்வளோ டபுள் லைட் ஸ்திதியில் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லா காரியத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுருவோம்ல. நமக்கு அனுபவம் இருக்குது சில நேரங்களில். அதே மாதிரி அவர் லைட் ஆகிட்டார், டபுள் லைட். காரியம் செஞ்சு தான் ஆகணும். அது சந்தோஷமாக செஞ்சாலும் சரி, துக்கமாக செஞ்சாலும் சரி. சந்தோஷமாக செஞ்சால் நல்லது, பிபி சுகர் வராது. துக்கமாக செஞ்சால் பிபி சுகர் என்னென்ன வியாதி இருக்கோ உலகத்தில் எல்லாமே வந்து உட்காந்துக்கும். செய்யணும்னா ஆகிப்போச்சு, மைண்டை செட் பண்ணிடணும். செய்யணும்னு ஆகிப்போச்சு, சந்தோஷமாக செஞ்சுட்டு போயிடுவோம். எதுக்கு துக்கப்பட்டுக்கிட்டு ஊரில் இருக்கிற பாட்டி மாதிரி புலம்பிகிட்டே காரியம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஃபுல் டே புலம்பிகிட்டும் இருப்பாங்க, ஆனால் செய்கிறதையும் விட மாட்டாங்க. செய்ய புலம்புவாங்க. எனக்கு என் தலை எழுத்து, இந்த மதுரையில் கூப்பிட்டாக, அங்கே கூப்பிட்டாக, எங்கே கூப்பிட்டாகன்னு சொல்லுவாங்க. எங்கேயும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு புலம்பிகிட்டே செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன ஆகும், பிபி சுகர், ஹார்ட் ஃபெயில், ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் அங்கே ஏறிக்கிட்டு இருக்கும். சர்ன்னு ஏறும். அதுவே சந்தோஷமாக செஞ்சுட்டு போயிடலாம். சந்தோஷமாக செஞ்சால் நம்மளும் குஷி, நம்மளை பார்க்குறவங்களும் குஷி, நம்ம இருக்கிற வைப்ரேஷன் சூழ்நிலையும் குஷி, சந்தோஷமாக இருக்கும். இதுதான் ஃபரிஸ்தா ஸ்டேஜ். குஷியாக செய்கிறது எந்த காரியத்தையும். ஃபரிஸ்தாங்கிறது அந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்திதிக்கான பேர் மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையே ஃபரிஸ்தாவாக மாறிடணும். இப்படி பிரம்மா மாதிரி, அதாவது ஃபரிஸ்தாவாக வாழணும் அந்த ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில். மூணாவது ஃபரிஸ்தா என்றார் 2+1, 2 கூட்டல் 3, 2 கூட்டல் 1, ஆக மொத்தம் 3. பாபாவே சொல்லிட்டாரு, முழு முரளியே ஞாபகம் இருக்காது, வாய்ப்பே இல்லை. பாபாவே சொல்லிட்டாரு, 2 விஷயத்த ஞாபகம் வைங்க, ஒரு விஷயத்துலேருந்து முக்தி அடைஞ்சிருங்க, போங்க, ஈஸி. அப்போ 2 கூட்டல் 3 அப்படின்னு 1 அர்த்தம், 2 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்துல இருந்து விடுபட்டுருங்க. எந்த 2 விஷயம் ஞாபகம் வைக்கணும், சுபச்சிந்தனை மற்றும் சுபச்சிந்தக். தன் மீது சுப சிந்தனை இருக்கணும், மற்றவங்க மேலே சுப சிந்தனையாளர்களாக மாறணும். அதுதான் சுபச்சிந்தனை மற்றும் சுபச்சிந்தக். சுபச்சிந்தனைனா நான் என்னை பற்றி எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங். சுபச்சிந்தக் அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் மேலேயும் சதா பாசிட்டிவ் திங்கிங். அப்புறம் ஒரு விஷயத்துலேருந்து முக்தி அடையணும்னு பாபா சொன்னார். அது ரொம்ப நல்ல விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம், நம்ம எல்லாருமே அனுபவம் பண்ணியிருக்கிறோம். மனசு உடஞ்சி போகிறது சொன்னார் பாபா. மனசு உடஞ்சி போகக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சுபசிந்தனை தன்மையில், அப்புறம் சுபசிந்தனை இல்லை அப்படின்னா நம்ம இன்னொருவருக்கு வெல்விஷராக மாற முடியாது. என் மேலேயே நான் வெல்விஷ் இல்லை, நல்ல ஆசைகள் இல்லை, நல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு நான் எப்படி வெல்விஷராக மாற முடியும்? மற்றவங்களுக்கு எப்படி நல்ல நலம் விரும்பியாக மாற முடியும்? என்னுடைய நலனே சரியில்லை, மற்றவங்களுக்கு நான் எப்படி நலனை விரும்ப முடியும்? சுபசிந்தக் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நெகட்டிவாக வந்து பாசிட்டிவாக மாற்றுறது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது நெகட்டிவ். சில நேரத்தில் ஒரு மனிதனே நெகட்டிவ் மனுஷனாக தான், அந்த மனுஷன்தான் ப்ராப்ளமாக நமக்கு தோணுது. அதனால் அது என்ன பண்ணணும், நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும், பாசிட்டிவாக மாற்றணும். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கோட்ஸ் கொடுப்பாங்க, டெய்லி பாசிட்டிவ் கோட்ஸ். அதாவது நல்ல கருத்துக்கள், அது டெய்லி ஒன்று ஷேர் பண்ணுவாங்க, அதை சிந்தனையில் வச்சுக்கணும் நம்ம. அது போன வாரம் வந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு கோட்ஸ் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். தி ப்ராப்ளம் இஸ் நாட் த ப்ராப்ளம், தி ப்ராப்ளம் இஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த ப்ராப்ளம். அதனால் பிரச்சனைனா அது பிரச்சனை கிடையாது, அந்த பிரச்சனையை நீங்கள் என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க, எப்படி அதை அணுகுறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. அதை நல்ல முறையில் எடுத்துக்கிட்டா அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனையாக எடுத்துக்கிட்டா அது பிரச்சனை. அப்போ நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. நேத்தினுடைய சொமான் கூட என்ன இருந்தது, பாபா வந்து சொன்ன முரளியினுடைய சொமான் ஸ்லோகன்,
சமஸ்யா சுரூபமாக ஆயிடக்கூடாது, பிரச்சனை சுரூபமாக ஆகக்கூடாது, சமாதானத்தினுடைய சுரூபமாகணும். ஏதாவது ஒரு சுரூபம் ஆகணும்ன்ட்டு எதில் வேணாலும் சுரூபம் ஆயிடக்கூடாது. பிரச்சனை சுரூபம் கிடையாது, சமாதானத்தில் சுரூபமாகணும் அப்படின்னாரு. சமாதானம் யாரால் பண்ண முடியும்? எப்போ நம்ம எல்லா விஷயத்துலேருந்தும் அதுலேருந்து விடுபட்டவராக இருக்கிறோம், நம்ம ஒரு டிட்டாச்சு அப்சர்வராக இருக்கிறோம், சாட்சி பார்வையாளராக இருக்கிறோமோ, அப்போ தான் நம்ம அதுலேருந்து சமாதானம் கொண்டு வர முடியும். நம்ம அதில் நம்மளே அதுக்குள்ளே மாட்டியிருந்தால் நம்ம சமாதானம் கொண்டு வர முடியாது. நம்ம அதனால தான் நம்ம வெளியில் மற்றவங்கள்ட்ட நம்ம ஒப்பீனியன் கேட்குறோம். ஏன்னா அவங்க வெளியில் இருக்காங்க, அவங்க அந்த இதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குல்ல, அதனால அவங்களால ஈஸியாக சொல்ல முடியும், தெரிஞ்சுக்க முடியும், உடனே அதுக்கான டிசிஷன் எடுக்க முடியும். அதனால தான் ஆப்ரேஷன் பண்ணுறதுனா தன்னுடைய சொந்த மகனுக்கோ சொந்த உறவினர்களுக்கு அந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அட்டாச்மெண்ட் இருக்கும், உள்ளே அவங்களே இருப்பாங்க. அப்போ அவங்களால எப்படி கொடுக்க முடியும் ட்ரீட்மெண்ட்டு? இன்னொருத்தர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ எனக்கு நானே முடி வெட்ட முடியுமா? கரெக்டாக வெட்ட முடியாது, இன்னொருத்தர் தானே வெட்டணும், ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அதே மாதிரி அப்போ அவருக்கு நமக்கு என்ன தோணும், இவர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்ட்டு. ஏன் அவர் கரெக்டாக சொன்னார் அப்படின்னா அவர் அதுக்கு உள்ளே மாட்டலை, உள்ளே இல்லை, வெளியில் இருக்கார். நம்ம அந்த ரோலுக்குள்ளே இருந்து நம்ம டிசிஷன் எடுத்தோன்னா அங்கே தான் குழப்பம். அந்த ரோலில் இருந்து நம்ம சோலாக மாறி நம்ம டிசிஷன் எடுத்தோம்னா அது கரெக்டாக இருக்கும். சுப சிந்தனை உடையவங்க வெல்விஷராக யார் இருக்காங்களோ அவங்க ட்ராமாவை சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லா ட்ராமாவோட எல்லா சீனையும் ஏற்றுப்பாங்க. சுப சிந்தனையாளர் என்ன நினைப்பாங்க, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட், அவருக்கு டைரக்டர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு, நீ இப்படி தான் பேசணும், நீ இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு. அப்போ அதுதான் அவர் அதுதானே நடிப்பார், அந்த ரோலை தானே பண்ணுவார். அவர் கொடுத்துருக்கக்கூடிய ரோலு அப்படி ராவணன் வேஷம் போட்டிருக்காரு, நாய் வேஷம் போட்டால் குலைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களா லோக்கலில், அதே மாதிரி அவருடைய ரோலு அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த வெல்விஷர், அந்த யார் வந்து நற்சிந்தனையாளர் இருக்காங்களோ அவங்க நினைப்பாங்க. அப்போ ஆல்வேஸாக லைட்டாக இருப்பாங்க. நிறைய பேரை நம்மளே பார்த்துருக்குறோம், அந்தளவு ஈஸியாக எடுத்துப்பாங்க. கூல் 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 கேப்டன் கூல் மாதிரி. அதனால் இந்த ரெண்டு விஷயம், சுப பாவனை, சுப சிந்தனை மற்றும் மற்றவங்களுக்காக சுப சிந்தனையாளர், இந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றை வந்து மறக்கணும், ஒன்றுலேருந்து விடுபடணும். அது என்ன, அதில் பாபா வந்து சொன்னார் முரளியில், 9 நவரத்னத்தில் வரணுமா நீங்கள், நவரத்னத்தில் வரணும் அப்படின்னா 9 விஷயத்துலேருந்து விடுபடணும். ஆனால் உங்களுக்கு மெமரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால ஒரு விஷயம் மட்டும் இப்போ வச்சுக்கிங்க, ஒரு விஷயத்துலேருந்து விடுபடுங்க அப்படின்னு பாபா ஆஃபர் பண்ணார். அது என்ன சொன்னார் பாபா, அது ஒரு விஷயத்த, மனசு உடைஞ்சு போகிறதுலேருந்து நீங்கள் முக்தி அடையுங்க. மனசு உடைஞ்சு போகாதுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைன் சொன்னார், அது மிஸ் ஆயிடுச்சு. அது பாபா சொன்ன சுப சிந்தனையினுடைய சுப வைப்ரேஷன் மூலமாக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வைப்ரேஷன் தான் முக்கியம், அதனால் ப்ராக்டிக்கலில் கொண்டு வரணும் அப்படின்னாரு பாபா. ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அந்த மலையில் தான் இருக்காங்க, மவுண்ட் அபில். ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, ஆனால் பாண்டவன் வந்ததில்லை. நேற்று 18 ஜனவரிக்கு முந்தா நாள் வந்திருந்தாங்க, சாந்தி ஸ்தம்பத்தில் உட்காந்துருந்தாங்க, நானும் கூட இருந்தேன். அப்போ அந்த ஆத்மாவை பார்க்கும்போது நிறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு எனக்கு. அப்போ நான் சொன்னேன், தீதி வாங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னோன்னா அவங்க இன்று வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க, இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். அதாவது அவ்வளோ சைலன்ஸ், டீப் சைலன்ஸில் போயிட்டாங்க. அவங்களுக்குள்ளே ஃபில் ஆகிட்டு இருக்குது, சக்திகள் நிறைஞ்சிட்ருக்குங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த வைப்ரேஷன் வந்து அவ்வளோ வேலை செய்யுது. சென்டருக்கும் வர்றதில்லை, அவங்க வர்ற ஆள் கிடையாது, ரெகுலர் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. எப்போவது ஹாஸ்பிட்டல் வருவாங்க, அங்கே கேட்பாங்க அவங்க சொல்லக்கூடிய ஞானத்தை, அவ்வளோதான். ஆனால் அந்த ஆத்மா அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணிச்சு நல்லா, அதை நான் ஃபீல் பண்ணேன். அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய வைப்ரேஷன் எப்பவும் எலிவேட்டடாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும். அப்போ எல்லாரும் கவர்ச்சிக்கப்பட்டு வருவாங்க, அவங்களே வருவாங்க, நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நம்ம மனசு உடஞ்சி போகுது, எப்போ வந்து உடம்புல நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நிறைய பேர் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க, வலிக்குது என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா வந்து கேட்குறாரு முரளியில், இப்போ அழுதுட்டிங்கன்னா அது வந்து மருந்தா சரியாயிருமா? டாக்டர் உங்களுக்கு சொன்னாரா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அழுங்க அப்படின்னு சொன்னாரா? அதே போல் மனசு உடஞ்சி போயிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மருந்தா அப்படின்னு கேட்குறாரு பாபா. மனசு உடஞ்சி ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதில் மனசு உடஞ்சி போயிட்டீங்க, அதனால சரியாயிருமா அந்த ப்ராப்ளம்? நீங்கள் மனசு உடஞ்சி போயிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தினுடைய சரியாக போயிருமா? இன்னும் அதிகமாக தான் ஆகும், இன்னும் அதிகமான டேமேஜ் ஆகும். இப்போ அந்த நேரத்தில் சமாதான சுரூபம் ஆகுங்க.
தைரியம் நீங்கள் வைங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறார் பாபா. இந்த மாதிரி மனசு உடஞ்சி போய் உட்காந்துக்கிட்டு அதையே நினச்சிட்டு இருந்துட்டு அதனுடைய சொரூபமாயிடுறீங்க. அப்புறம் சொல்கிறீங்க பாபா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதே இல்லை அப்படின்னு. பாபா வந்து மகாரதிகளுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதே இல்லை. அதனால் பாபா சொல்கிறாங்க பாதி ஞாபகம் இருக்குது உங்களுக்கு, பாதி மறந்து போயிடுது. ஞாபகம் மருதி அதிகமாகி போச்சு, வயசாகிடுச்சுல, குழந்தைங்களுக்கு 5000 வருஷம் ஆகி போச்சு வந்து, அதனால் பாதி மறந்து போகுது. பாபா உதவி செய்வாருங்கிறது மட்டும் நல்ல ஞாபகம் இருக்குது, ஆனால் எப்போ உதவி செய்வார் அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. முதல்ல தைரியம் நான் தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் தான் உதவி கிடைக்குங்கிறது மறந்து போயிடும். நீ உதவி பண்ணால் நான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு மாற்றிடுறாங்க. இது என்னது, இது மன்மத்தை கலந்தது மாதிரி ஆகிப்போச்சு ஸ்ரீமத்தில். சில நேரம் நமக்கு மனசு பாபா குழந்தை ஆன பிறகு அந்த மாதிரியான கனவுகள் வருது, எண்ணங்கள் வருது, நமக்கே பயமாக இருக்குது. அதை நினச்சா எவ்வளோ கொடுமையான ஒரு கனவு, எவ்வளோ கொடுமை காரணம்னா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சூழ்நிலை கூட அந்த மாதிரி ஆயிடுது. அது வரைக்கும் நல்லா வியாபாரம் போயிட்டுருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். எப்போ பீக்கே ஆனமோ அப்போ லாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும், நஷ்டங்கள், அப்புறம் திவாலாயிரும் நம்ம பிஸ்னஸே. பாபா குழந்தையானோன்னா நம்ம ஃபைனான்சியல் லெவல் அதிகமாயிரும் அப்படியெல்லாம் கிடையாது. பணம் வந்து குவியும் கொட்டும் அப்படியும் கிடையாது. சோதனைகள் காத்துட்ருக்கு இல்லையா, நஷ்டம் வரும், எல்லாமே நடக்கும். ஒன்றும் இல்லாத நிலைக்கு வந்துடும், நாளைக்கு கஞ்சி குடிக்க கூட காசு இருக்காது, அந்த மாதிரி நிலைமை வரும். அப்போ தான் அதான டெஸ்ட் பேப்பர். அதே போல் இங்கே கூட நேற்று வரைக்கும் குஷியாக நிறைய இந்த ஆத்மாவை ஃபீல் பண்ணியிருப்பாங்க 18 ஜனவரி வரைக்கும். ஆனால் 19 ஜனவரி என்னாச்சு, ஒன்றும் இல்லாத மாதிரி எம்டி ஆயிடுச்சு, அப்போ திவால் ஆயிடுச்சு. அப்போ மனசு உடஞ்சி போயிடுது. இன்னொரு விஷயத்தில் நம்ம மனசு உடஞ்சி போயிடுறோம், நம்மளுடைய குடும்பத்தில் குழப்பங்கள். பாபா சொல்கிறார் வரும், வரத்தானே செய்யும் குழப்பங்கள், மோதல்கள். அதனால தான் பழமொழி இருக்குல்ல, அதிக்கு பார்த்து அந்த ஆத்தாக, அதாவது எரியக்கூடிய தீபம் மிக பிரகாசமாக எரியும் அப்படின்னு தமிழில் பழமொழி. சரி, அணையக்கூடிய தீபம் ரொம்ப பிரகாசமாக எரியும். அப்போ ரொம்ப ஒவ்வொரு பிரகாசமாக சம்மந்தம் இல்லாமல் எரியுது அப்படின்னா அது முடிய போகுதுன்னு அர்த்தம். புயலுக்கு முன் அமைதி, இல்லை புயலுக்கு பின் அமைதின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் குடும்பம். அப்படின்னா அங்கே மோதல்கள் இல்லாமல் 2 பாத்திரங்கள் அருகாமையில் இருக்கும்போது மோதி கொள்ளத்தானே செய்யும், சப்தம் வரத்தானே செய்யும். புத்திசாலி என்ன செய்வார், தள்ளி இருப்பார். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஃபரிஸ்தா ஆயிடணும். ஃபரிஸ்தா அப்படின்னா முற்றிலுமாக சாட்சி ஆயிடணும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க ட்ரஸ்டி, கிரகஸ்தி. கிரகஸ்தின்னா என்ன பண்ணுறாங்க, என்னுடைய மாமனார், என்னுடைய மாமியார், என்னுடைய மருமகள், என்னுடைய மருமகன், என்னுடைய குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, மருமக கேட்க மாட்டேங்கிறா, நான் சொன்னால் யாருமே என்ன சொன்னால் கேட்குறது இல்லை, என்னத்துக்கு அப்படின்ட்டு போயிடுது, நிலைமை வந்துடுது. அந்த மாதிரி எனக்கு புருஷார்த்தத்துக்கும் டைம் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் என்னது, கிரகஸ்தி, குடும்பஸ்தர், குடும்பஸ்தன், நான் ஃபேமிலி மேன் அப்படிங்கிற ஒரு வலையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம். ட்ரஸ்டினா என்ன அர்த்தம், எல்லாத்த விட கடந்து இருக்கிறவங்க. ட்ரஸ்டி அப்படின்னா பாபா என்ன சொல்கிறான், எல்லாமே பாபாவுக்கு கொடுத்தாச்சு, பாபாவுடைய இது. ஓம் சாந்தி. ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுபவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஆன்மீக அரசமரியாதையுடன் இருப்பவர், தூய தனித்தன்மையில் கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர், ஆளும் சக்தியின் ரூபமானவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒளிக்கோபுரமாக இருப்பவர், உலமை இல்லமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. உச்சகத்தையும் கொண்ட மாஸ்டர், மாஸ்டர் இறைவன் போன்றவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா.
Arista.